ஹலோ காய்ஸ், நம்ம போட்டோடனே செகண்ட் வீடியோலயே கோல்டு பிடிச்சிக்கிச்சு. ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். இந்த வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன படம் அப்படின்னா, சூப்பரான ஹாலிவுட் படத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரியான ஒரு படம் தான். உங்களுக்கு ஜுராசிக் வேர்ல்ட் பிடிக்குமா? டைனோசர் இருக்கு. அனகொண்டா மூவி பிடிக்குமா? ஸ்னேக் இருக்கு. இந்த மாதிரியான எல்லா மூவியும் கலந்து எடுத்த மாதிரியான ஒரு படம் தான் இது. சைனீஸ் படம். இதோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஒரு குட்டி பையன் அவங்க அம்மா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இந்த காட்டுக்கு போகலாம் அப்படின்னு கேக்குறான். இந்த காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. பெரிய பாம்பு இருக்கு, டைனோசர் இருக்கு, பெரிய தவளை இருக்கு. இதெல்லாம் இவங்க எப்படி கடந்து இந்த காட்டை விட்டு வெளியே வராங்க. அதுக்கப்புறம் இதுல அம்மா பையனோட பாசத்தை பத்தி சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதோட சூப்பரா அந்த குட்டி பையனை தன்னோட பையனா, அதாவது தன்னோட குட்டியா நினைக்கிற இந்த பாம்போட பாசத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சூப்பரான ஐலாண்டு தான் கட்டுறாங்க. அங்க வராரு இல்லையா, இவர் தான் மேனேஜர். இவர் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் எக்ஸ்ப்ளோஷனை வெடிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாரு. ஓகே சார், நீங்க ஆர்டர் கொடுத்தோன்னே வெடிக்க வச்சலான்னு சொல்றாரு. இவரை விட ஹெட்டா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி கேக்குறாரு. அவர் டேய் சீக்கிரம் வெடிக்க வைங்களா, இல்லைன்னா உங்களை பாம்பு வச்சு வெடிக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. டேய் சீக்கிரம்டா, ஆர்டர் கிடைச்சிருச்சுடா, எல்லா வேலையும் பார்க்கலாம்டா, எக்ஸ்ப்ளோஷன் வெடிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. ரெண்டு பேர் எக்ஸ்ப்ளோஷனை வெடிக்க வைக்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டாங்க. இவர் உடனே எக்ஸ்ப்ளோஷன் வெடிக்க வைக்கிற பட்டன் அமுத்துறாரு. பெரிய இடியோட சத்தத்தோட கேக்குற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அதுல இருந்து ஏதோ அசைற மாதிரி இவங்களுக்குள்ள தெரியுது. உடனே இவரு டீம்ல இருக்கிற ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள போயிட்டு டே பாருங்கடா, என்னடா ஆகுது, என்னடா அங்க ஏதோ அசைற மாதிரி இருக்குது, அதை போய் பாருங்கடா என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்க சொல்றாரு. இவங்களும் போய் தட்டி பாக்குறாங்க. அது நெளியுது. இவங்க உடனே பார்த்து பயந்துடுறாங்க. கடைசியில பார்த்தா அந்த ரெண்டு பேரையும் அப்படியே அடிச்சு தள்ளி விட்டுருச்சு. அவங்க இறந்து போயிட்டாங்க அங்கேயே. இவங்களாம் அதை பார்த்து பயந்துட்டாங்க. கடைசியில என்னன்னு பார்த்தா பெரிய ராட்சச பாம்பு அப்படியே கச்சிக்கிட்டு எழுந்திரிச்சிட்டு இருக்குது. இவங்களாம் அதை பார்த்துட்டு என்னடா இது கருமம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க பயந்து. சரின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு இத்தான் பெரிய டைனோசர், அம்மா பெரிய டைனோசர் வந்துட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே இவங்களுக்குள்ள பெரிய ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை பஸ்ஸை தள்ளி விட்டு அது கொன்றுச்சு. மேனேஜர் இறந்துட்டாரு. நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிடுறேன், இந்த டைனோசர் இருக்கு இல்லையா, இதுக்கும் இந்த ஸ்னேக் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் காலகாலமா பெரிய சண்டை நடந்துட்டு இருக்குது. இந்த சண்டை இன்னைக்கு நாளைக்கு பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்குது. இப்ப இது ரெண்டும் ஸ்ட்ரைட்டா ஓடி செம மாசான சீனோட ரெண்டும் சேர்ந்து சண்டை போடுற மாதிரியே போட்டு சூப்பரா இந்த படத்தோட ஓப்பனிங் சீனை ஸ்டார்ட் பண்றாங்க, ஸ்னேக் 3ன்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இத பத்தி நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே கவர் பண்ணி இத பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஐலாண்ட் இருக்குது, இங்க போன சூப்பரான விஷயத்தெல்லாம் பழங்கால விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான் இல்லையா, இவன் திடீர்னு அலறி அடிச்சு எந்திரிக்கிறான். பின்னாடி இருந்து ஒரு உருவம் அப்படியே எந்திரிக்குது. இவன் பார்த்து பயந்துடுறான். இவன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசேபிள்டு பர்சன். அப்புறம் அவன் காலை சரி பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கிறான். அந்த உருவம் பின்னாடியே துரத்திட்டு போகுது. இவன் பயந்துட்டு ஓடுறான். ஐயோ நீ விட்டுருன்னு கத்திட்டே ஓடுறான். இப்ப லைட்டு அவங்க அம்மா போடுறாங்க. அது வேற யாரும் இல்ல, அவங்க அம்மா தான். அவங்க போட்டுட்டு என்னடா நீ சின்ன விஷயத்துக்கே பயப்படுற, நீ எல்லாம் எப்படிடா போய் அந்த ஐலாண்ட்ல இருக்க போற, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவன் இந்த ஐலாண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் அவங்க அம்மா இவனுக்கு ஒரு குட்டி டெஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுல இவன் தோத்து போயிட்டான். அதனாலதான் அவங்க அம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே என் கால் இப்படி இருக்குன்னு தானே நீங்க இப்படி சொல்றீங்க, இல்லைன்னா நீ அந்த ஐலாண்டுக்கு நீங்க கூட்டிட்டு போயிருப்பீங்கல்ல, இப்படியே பண்ணிட்டே இருங்க, நான் கொஞ்ச நாள்ல இப்படியே வீட்டுக்குள்ள இருந்து செத்து போயிருவேன், அதுக்கப்புறம் நீங்க ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க அம்மாக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அடுத்த நாளே கொண்டு டிக்கெட்டை நைட்டு தூங்கும் போல வச்சாராங்க. இவன் எடுத்து பார்த்துட்டு சூப்பர் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, நம்ம அங்க போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பத்தி சிரிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ணா அடுத்த நாள் அந்த ஐலாண்டை தான் கட்டுறாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா ரொம்ப நேச்சுரலா செம்மையா இருக்குது. அங்க ஒருத்தர் பஸ்ல கூட்டிட்டு போகும்போது அருன்னு காட்டு பத்தி அறுத்துட்டு இருப்பாரா. இவர் எல்லாருமே பார்த்துட்டு என்னடா பூமராட்டம் அறுத்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா அந்த குட்டி பையன் கையில நீ போயிடக்கூடாது, எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறை கட்டி விட்டுருவாங்க. இவன் அதுக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு அங்கே இருக்கலாம், செயின் மாதிரி இருக்குது, நீ இப்படியே வச்சிருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு
முக்கியமான கேரக்டர் சொல்லிடுறேன். இவரு வந்து பஸ் டிரைவர். இவரு கொஞ்சம் முக்கியமான கேரக்டர். அப்புறம் இவங்க 2 பேரும் கப்பிள்ஸ். வெள்ளை ட்ரெஸ் வந்து இவனோட அசிஸ்டன்ட். இவன் தான் வில்லன். இவங்களெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பையன் போயிட்டு இருக்கும்போது பஸ்ல வந்து வவ்வால் ஈச்சிரும். இவன் அதை பார்த்து பயந்துருவான். அப்படியே மேல பார்த்தா பாம்பு, பெரிய பாம்பு மலை சைஸ்ல மலை மேல ஊறிக்கிட்டு இருக்கும். இவன் அதை பார்த்து பயந்துட்டு அவங்க அம்மாட்ட சொன்னா, டே நிறுத்துறா நிறுத்துறா, இப்படிலாம் சொன்னா கயிறெல்லாம் அவுத்து விட முடியாதுடான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பெரிய கல்லு வந்து இந்த டிரைவர் முன்னாடி வந்து வந்துட்டு இருக்கும். இது என்ன ஏதோ பொட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்குன்னு இவர் விட்டுருவாரு. பக்கத்துல அப்புறம் தான் தெரியும் பெரிய கல்லுன்னு சொல்லிட்டு இழுத்து பிரேக் போட்டு இது பண்ணுவாங்க பாருங்களேன். அந்த முன்னாடி நின்னு உளறிட்டு இருந்தார்ல, அவர் போய் விழுந்து தெரிச்சு போய் வெளியே விழுந்துருப்பாரு. போய் ஒரு பெரிய மரத்துல போய் சொருவி கொண்டு, என்னடா இப்படி குடிச்சிட்டு தான் வண்டி இப்படி விட்டியா அப்படின்னு வந்துட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. என்னம்மா அந்த கல்லை பார்த்து இல்ல, அந்த கல்லுதான் வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தாத்தா இருக்காரு இல்லையா, இவர் வந்து அகலாய்ச்சி பண்றவரு, ஒரு பெரிய விஞ்ஞானின்னு சொல்லலாம். அவங்க கூட இருக்கிறவங்க வந்து அசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குட்டி பையன் வந்துட்டு கையெல்லாம் அவுத்துப்பட்டு, அங்கிள் அங்கிள் என்னை பாத்ரூம் கூட்டிட்டு போறீங்களா, எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லுவோம். சரி வாடான்னு சொல்லிட்டு இவர் கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து குட்டி தவளை இருக்கு இல்லையா, அது மேல வந்துட்டு தேவையில்லாத வேலை வேலை பார்த்துட்டு இருப்பாரா. அதை பார்த்து ஏதோ ஒண்ணு ஒரு மூஞ்சி மேலேயே அதோட இதை வச்சு புடிச்சு இழுக்க பாக்குமா. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்படியே புடிச்சு சர்ன்னு இழுத்துட்டு போயிரும். அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ணா, அந்த தாத்தா இருக்காரு இல்லையா, அவர் வந்து அந்த பாறையில எதையோ தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா பச்சை கலர்ல என்னவோ இருக்குது. டே எல்லாரும் உள்ள போங்கடா உள்ள போங்கடா உள்ள போங்கடா, காத்து வேற அந்த நேரம் பார்த்து அடிக்குமா. எல்லாரும் வந்துட்டு என்ன காத்தடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டேய் நிறுத்துங்கடா உள்ள போங்கடா, டேய் போங்கடான்னு சொல்லவும் கேட்க மாட்டாங்களா. அப்படியே புடிச்சு ஒண்ணு இழுத்துட்டு போயிரும். டேய் சாப்பிட்டு சட்டை எங்கடா போன, டே எங்கடா போன அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் கத்திட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து முதுகுலயே கொண்டு வந்து அதோட இதை வச்சிரும். வைக்கவே இவர் வந்து பயந்துருவாங்க. எல்லாருமே பயந்துருவாங்களா. இவர் திரும்பி பாப்பாரா, அது என்னமோ அவ்வளோ பெருசா ஏதோ பாலத்தை கட்டி வச்ச மாதிரி போய்கிட்டே இருக்கும். கர்மம் என்னங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கக்குள்ள இவர் பிடிச்சி இழுத்துட்டு போயிருமா. எல்லாரும் பயந்துருவாங்க. பஸ் டிரைவர் வந்துட்டு டே எல்லாரும் உள்ள ஏறுங்கடா சீக்கிரம் ஏறுங்கடா அப்படின்னு சொல்லக்குள்ள அப்படி இன்னொருத்தர் இருப்பாரு ஏறிட்டு இருப்பாரு. அவரை பிடிச்சி இழுத்துட்டு போவோம். இந்த பைத்தியக்கார வெளில போயிருக்காங்கல்ல, அவர் பிடிச்சி அந்த தாத்தாவை பிடிச்சி தள்ளி விட்டு அப்போ ஆகும். அவர் கீழே வந்துருவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோவோட அம்மா இருப்பார்ல, அந்த குட்டி பையனோட அம்மா, அவர் வந்துட்டு காப்பாத்த போவாங்க. அப்ப இவன் பட்டன் அமைக்கிடுவானா, அவங்கதான் புடிச்சு உள்ள தள்ளிட்டு சத்துவாங்க பாருங்க. கதவால ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா புடிச்சு அவங்க ஹீரோவோட அம்மாவையும் இழுத்துருக்கும். இவங்க உள்ள வந்து பாப்பாங்களா, அவங்க பயம் இருக்க மாட்டாங்க. அதை பார்த்து இவங்க பயந்துருவாங்களா. அப்பன்னு பார்த்து இந்த நாக்கு வரும். ஒரு தாத்தா இருக்காரு இல்லையா, அவர் பிடிச்சி இழுத்துருவாரு. இழுத்தோடனே இந்த நாக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பெரிய தவளை. அது வந்துட்டு பாக்குமா, இந்த வில்லம் பார்த்துட்டு இருப்பானா. அப்ப இந்த தாத்தா வந்துட்டு இது பெரிய தவளை, இது வந்து நீங்க சத்தம் போட்டீங்கன்னா மட்டும்தான் இது வந்து கேட்டுட்டு உங்களை அட்டாக் பண்ணுவோம், அதனால யாருமே சத்தம் போடாம இருங்க அப்படின்னு சொல்ல முடியல. அந்த வில்லம் கூட இருக்கிற பையன் வந்துட்டு மூக்குக்குள்ள ஏதோ போகுன்னு கத்திடுவான். கத்த இவர் பிடிச்சி தள்ளி விடுவாரு. தள்ளி விடுற சீன்லாம் காமெடியா இருக்கும். ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் தான் கட்டுறாங்க. இப்ப வந்து கத்திட்டு இருப்பாரு, எங்க போனீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நாக்கு வந்து இவர்கிட்ட இடிச்சிரும் பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ஸிங்க, தப்பிச்சிருவாரு. அந்த தவளை வருமா, வந்தோடனே இவர் பார்த்து பயந்துவாரு. நினைச்சு பாருங்களேன், குட்டி குழந்தை எப்படி இருக்கும். அப்புறம் வந்து இவர் தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாரு. அந்த தவளை வந்துட்டு வா வா நீ இன்னைக்கு என்ன பண்ற பாருன்ட்டு வெளியே நின்றுட்டு இருக்கும். அப்புறம் எவ்வளவு மூச்சு விட முடியாதுன்னு வெளியே வந்துருவாரா. இந்த தவளை வந்துட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்குமா. நாங்க அப்படியே உள்ள விட பாருங்களேன். இவர் போய் ஒரு மரம் இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாரு, குட்டி மரத்துக்குள்ள. அந்த தவளை விடாம இவரே துரத்துமா. அந்த மரத்துக்குள்ள வந்துட்டு இதோட நாக்க விட முடியாது, அதனால தப்பிச்சிருவாரு. அடுத்தது இங்க அப்படியே கட் பண்ணா என்னமோ ஒண்ணு வருமா. இவங்க எல்லாம் பார்த்து பயந்து கத்துவாங்க. அதை அப்படியே பிடிச்சி தூக்கிடுமா. கடைசியில பார்த்தா பெரிய பாம்பு, வான சைஸ் ஒரு பாம்பு. எல்லாரும் பயந்து அலறி கத்துவாங்க. ஒரு பொண்ணு விழுக போறதுனால அப்படியே எல்லாரும் பிடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு விழுந்து அப்ப அப்படியே அந்த பாம்பை இவங்க எல்லாம் பார்த்து கடிக்க வருமா. அப்ப அங்கிட்டு வேற ஏதோ சத்தம் கேட்குமா, பெரிய சத்தம் கேட்கும். அப்படியே இந்த பாம்பு அந்த பஸ்ஸ மேல இருந்து அப்படியே டம்முன்னு கீழே விட்டுருமா. எல்லாரும் கீழே வந்து தக்காளி சட்னி ஆயிடுவாங்களா. அப்ப வந்து ஹீரோவோட அம்மா இருப்பாங்க இல்லையா, குட்டி பையனோட அம்மா, அவங்களுக்கு ஒரு கனவு வரும். அதுல ஏதோ எரிஞ்சுகிட்டு இருக்கும். அப்ப ஹீரோவோட காலெல்லாம் எரிஞ்சுட்டு இருக்குமா. அவங்க வந்துட்டு அம்மா அம்மான்னு கத்துவாங்களா. அப்படியே இவங்க வந்துட்டு கண் முழிச்சிருவாங்க. பார்த்தா எல்லாமே கீழே வந்து சதுரி கிடக்குமா. இப்ப இந்த வில்ல என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான். அவனோட அசிஸ்டன்ட் வந்து டே பைத்தியக்கிற பேர்ல என்னடா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க, உன்னாலதான்டா தெரியும், எதுக்கடா இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அடிப்பாங்களா. அதுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்து ஏன்டா இப்படி பண்ணுன்னு சொல்லி இவங்க கிட்ட கேட்கும். அப்ப எல்லாரும் உறிஞ்சுக்குவாங்க. என்னன்னு பார்த்தா டைனோசர் வந்துரும். அப்படியே இந்த டைனோசர் வந்து எல்லாரையும் பார்க்காம மேல பஸ் மேல எட்டி பார்க்குமா. இவங்க மூச்சு மட்டும்தான் விடுவாங்க, வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க, அசையாம இருந்துக்குவாங்க. அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ணா
அந்த குட்டி பையனை தான் கட்டுறாங்க. இவன் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது பாம்பு முட்டைகள்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு இருப்பானா. அந்த வியூல அழகா இருக்கும். காளான் பெரிய பெரிய காளானோட அழகா இருக்கும் அந்த வியூலாம். அப்பன்னு பார்த்து இவன் போய் ஒளிஞ்சுக்குவான். என்னன்னு பார்த்தா அங்க ஒரு டைனோசர் வந்துருச்சு. இந்த டைனோசர் இங்க வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த பாம்பு முட்டையெல்லாம் இருக்குல்ல, அது ஒன்னொன்னா சுரண்டி சுரண்டி உள்ள இருக்கிற எல்லா முட்டையும் தின்னுட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இவனுக்கு செம காண்டா இருக்குது, பாவமா இருக்குது. இவன் அப்படியே அசைவானா, அசையாம கம்முனு உட்காந்துருப்பானா. அப்பன்னு பார்த்து இவனோட வாட்சில இருந்துட்டு மணி அடிச்சிருமா. இவன் சத்து சத்துன்னு அடிய போடுவான். அது ஒண்ணுமே ஆகாம அப்படியே உடஞ்சு போயிடும். இவன் பயந்துட்டு அலறி ஓடுவானா. ஜஸ்ட் மிஸ்ல டைனோசர் இவனை கவி தின்றுக்குமா. அப்படியே முட்டையெல்லாம் உடச்சு செதற விட்டு அள்ளு விட்டுட்டு இருக்கும். அப்ப இவன் ஓடிட்டு இருப்பானா. ஓடிட்டு இருக்கும், உள்ள போய் ஒளிஞ்சுக்குவான். அதாவது முட்டை ஓட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவானா. இந்த வியூல பார்க்க செம்மையா இருக்கும்பா. எல்லாரும் இந்த படத்தை மஸ்ட் வாட்ச் பண்ணுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் போய் உள்ள ஒளிஞ்சுக்குவானா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டைனோசர் பார்த்துட்டு இவனை கண்டுபிடிச்சிருமா. அப்பன்னு பார்த்து அந்த பாம்பு வரும் பாருங்களேன். இந்த டைனோசர் இவனை திங்க பொம்பையில வந்துருமா. கரெக்டா வந்து அந்த நேரத்துல அந்த குட்டி பையனை காப்பாத்த மேல இவன் ஓட்டுக்குள்ள இருந்து வருவானா. இந்த பாம்பு என்ன நினைச்சுக்கணும், குட்டி மனசு குட்டி போதுன்னு தப்பா நினைச்சுக்கும். அப்புறம் மீதி முட்டையெல்லாம் உடஞ்சு கிடக்குல பார்த்துட்டு கர்ச்சிக்கும் பாருங்களேன். அந்த கேப்பை பயன்படுத்தி வெளியே ஓடி போயிருவான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா இந்த டைனோசர் இருக்குதுல, இது வந்துட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருமா. இவன் பைத்தியக்கார மாதிரி எந்திரிச்சிட்டு டேய் எல்லாம் உயிரோடு இருக்குடா, இன்னும் இருக்குடா, பணம் சம்பாதிக்க போறாடான்னு கத்திட்டு இருப்பான். அப்ப வந்துட்டு எல்லாரும் பைத்தியக்காரன், இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க எல்லாருமே. இவன் வந்துட்டு ரேடியோ கால் ஸ்டேஷன் மேல இருக்குது, மலைக்கு மேல. அங்க போனா எல்லாரும் காப்பாத்துல வாங்க போல. ஹீரோவோட அம்மா வந்துட்டு என் பையன் இங்கதான் இருக்கான், வாங்கப்ப எல்லாரும் காப்பாத்தலாம் சொல்லுவோம். இவங்களாம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க எல்லாரும் வந்துட்டு போகும்போது இவன் வந்துட்டு எல்லாத்தையும் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்றான், எல்லாத்தையும் நீ ரெக்கார்ட் பண்ணு ஓகேவான்னு சொல்லிட்டு இவன் ஒரு பைத்தியக்காரப்ப அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சிருப்பானா. அப்படிங்க கட் பண்ணா ஹீரோவோட அம்மா போயிட்டு இருப்பாங்க. அப்ப டிரைவர் இருக்காரு இல்லையா, ஒரு செகண்ட் ஹீரோன்னு வச்சுக்கலாம். இவர் வந்துட்டு வந்துருப்பாரு. அப்ப ஏதோ அசியமா இவங்க 2 பேர் ரெடியா இருப்பாங்க. கடைசியில பார்த்தா அந்த தாத்தாவோ அவங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கதான் வந்திருப்பாங்க. இவர் வந்துட்டு நாங்களும் வரோம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போவாங்க. அப்ப இந்த குட்டி பையன் போயிட்டு இருக்கும்போது ஏதோ அழுகி கிடைக்குமா, அதெல்லாம் பார்த்து இவன் ரொம்ப பயப்படுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு மேல இருக்கிற அந்த செடி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இவனை சாப்பிட வரும். திடீர்னு வந்து இவனை அட்டாக் பண்ணுமா. அப்பன்னு பார்த்து இந்த பாம்பு சரன்னு வரும் பாருங்களேன். இவனை வந்து அப்படியே ஒரே இதுல காப்பாத்திருமா. அப்ப இந்த பாம்புக்கு வந்து செம்ம அடிபட்டுரும். இவன் அதை பார்த்துட்டு கஷ்டமாயிருவான். ஐயோ நம்மளால அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு இவன் வேகமா குடுன்னு போயிட்டு பெரிய மரங்கள்லாம் சூழ்ந்திருக்கிற ஒரு கொடி வந்துட்டு உள்ள இருந்து இவன் போய் எடுத்துட்டு வருவான். ஒரு பொந்தமா இருக்கும், அதுக்குள்ள போய் எடுத்துட்டு வருவானா. எடுத்துட்டு வந்துட்டு இந்த பாம்பு கிட்ட வந்துட்டு இந்த கொடியை வந்து உன் மேல அந்த காய இருக்கிற இடத்துல வந்து அந்த கம்பளை வைக்கிறேன், நீ வந்து என்ன பண்றன்னா இப்படி இப்படி அசையணும், அசைஞ்சின்னா நீ வந்து அதை எடுத்துருவ அப்படின்னு சொல்லி சைகை பிடி காட்டுவானா. அந்த பாம்பு கீழே குழுவும் இது வந்துட்டு அதே மாதிரி பண்ண சொன்னா அது பண்ணும். அப்படியே அது வந்து கீழே விழுந்துருமா. அப்ப வந்து அந்த பாம்புக்கு அந்த இடத்துல வந்து அடிபட்டு இருக்கும். அதை இவங்க பார்த்துட்டு நீயும் எங்க அம்மா மாதிரியே நீ காப்பாத்துற, அடிபட்டாலும் நீ காப்பாத்துறன்னு சொல்லுவோம். இதுக்கு சந்தோஷமாயி ஒரே கத்து பாருங்க. அந்த சீன் பார்க்க செம்மையா இருக்கும். அப்படியே அங்க இருந்து இந்த பாம்பு போயிருமா. போகும்போது அங்க இருக்கிற மரத்துல இருக்கிற பழத்தை தட்டி விட்டு இருப்போம்னா அதை தொடச்சிட்டு இவன் சாப்பிடுவான், ஹீரோ சாப்பிடுவான். அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணா இவங்க வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அந்த பெரிய ரேடியோ ஸ்டேஷன் இருக்கும்ல அங்க போயிருப்பாங்களா. போயிருக்குவாங்க. பார்த்தா அதான் அந்த எக்ஸ்ப்ளோஷன் வெடிச்சிச்சு இல்லையா, அந்த இடம் தான். அங்க போய் பார்த்தா டைனோசர் போயிட்டு இருக்கும். அந்த பைத்தியக்காரன் வந்து போட்டோ எடுக்க சொல்லுவான். அப்ப அந்த டைனோசர் அடிச்சு எல்லாரையும் பறக்க விட்டுரும் பாருங்களேன். இந்த சீன் பார்க்க வேற லெவல்ல இருக்கும். அப்படிங்க கட் பண்ணா அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் போயிட்டு இருப்பாரு வேகமா. டேய் வாங்கடா வாங்கடா, பக்கத்துல தாண்டா இருக்குது, சீக்கிரம் வாங்கடா, அந்த பையனை கண்டுபிடிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லி போயிட்டு போறா. அப்படின்னு பார்த்து ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அம்மா உடம்புல வந்துட்டு அந்த பூச்சி இருக்கும். இந்த பூச்சி வந்துட்டு அட்டைப்பூச்சி மாதிரி இருக்குமா, அதை வந்து லைட் அடிச்சு இது பண்ணிட்டு இருக்கும்போல என்ன இது உங்க உடம்புல ஏதோ காய் இருக்குது அப்படின்னு கேட்கும்போல அப்படியே பிளாஷ்பேக் கட்டுவாங்களா. ஹீரோ வந்து அழுதுட்டு இருப்பான், அம்மா அம்மான்னு கத்தி அழுதுட்டு இருப்பாங்களா. அந்த பிளாஷ்பேக் கட்டுவோம். அப்படியே ஹீரோ இந்த இருக்கிற மாதிரி கட்டுவாங்க. அவன் மேல இலை இருக்கும், இந்த இலைய அந்த பாம்பு தான் பொத்தி விட்டு இருக்கும் போல. அப்படியே ஹீரோ அதை பார்த்துட்டு இருப்பானா. அப்படி இந்த சீனுங்க கட் பண்ணா பெரிய தோல் உரிச்சு கிடக்கும், அதாவது பாம்பு தோல். அப்ப இந்த தாத்தா சொல்வாரு, இப்படி இந்த பாம்பு தோல் உரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பாம்புக்கு பெரிய சக்தி கிடைச்சிருக்கும், இந்த பாம்பை யாராலையுமே நின்று தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரா. அப்ப ஹீரோ வந்துட்டு வருவான், அதாவது குட்டி ஹீரோ வந்துட்டு வருவான், மனசு குட்டி அவன் வந்துட்டு வருவானா. வரவும் டைனோசர் ஃப்ராக தின்னுட்டு பார்த்து பயந்துருவானா. அப்ப பிடிச்சி இருப்பாங்க, யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா. அம்மா அம்மான்னு அழுதுட்டு அப்படியே அவங்களுக்கு கட்டி பிடிக்கும்போது இந்த டைனோசருக்கு சத்தம் கேட்டு வந்துருமா. வந்து பார்க்கும், எல்லாரும் ஒழிஞ்சுக்குவாங்க. இந்த டைனோசருக்குள்ள அது தின்னதெல்லாம் வெளியேற்றிருக்காண்டி அங்கிட்டு வந்துட்டு போட்டுட்டு இருக்குமா. அப்ப இந்த தாத்தா மேலே போட்டு விட்டுரும். இவருக்கு அசிங்கமா போயிடும், சீன்ட்டு மூக்கு மூடிட்டே இருப்பாரு. எல்லாருமே மூக்கு மூடிட்டு இருப்பாங்களா.
அப்ப வந்துட்டு இந்த டைனோசர் வந்துட்டு பாத்துட்டு போயிருன்னு பார்த்தா இவனை வந்து பார்த்துட்டு கடிக்க வரும் பாருங்க. ஜஸ்ட் மிஸ். ஹீரோவோட அம்மா பிடிச்சி இழுத்துருவாங்க, மனுஷ குட்டி இழுத்துருவாங்க. இந்த சீன் பார்க்க வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் எல்லாரும் வந்துட்டு ஓடுவாங்க, அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடுவாங்களா. அப்ப வந்துட்டு ஓடும்போது இவங்க 3 பேரையும் அடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோ மனுஷ குட்டியும் அவங்க அம்மாயும் மட்டும் துரத்து இவங்க 2 பேரும் ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து 2 மலைக்குள்ள போய் இது வந்து சொருவிக்கும். வெறியில வந்துட்டு துரத்தும் சொருவிக்குமா. சொருகவும் இந்த கேப்பை போய் நிறுத்தி இவங்க 2 பேரும் தப்பிச்சிருவாங்க. அங்கிட்டு போனா அங்க ஒரு டைனோசர் படுத்து கிடக்குமா. அது இருந்துச்சுட்டு இவங்க 2 பேரும் துரத்தும், அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்க. எல்லாருக்கிட்டையும் துரத்தி கடைசியில ஒரு இடத்துல வந்து நிப்பாங்களா. அப்ப வந்துட்டு அப்படியே இது 2 டைனோசர் வந்துட்டு எனக்குதான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டு வரும்போது அப்படியே இந்த பாம்பு இவங்க 2 பேரும் அடிச்சு பறக்க விட்டுரு பாருங்களேன். இந்த சீன் வெறித்தனமா இருக்கும். இந்த பாம்பு வந்துட்டு டைனோசர் எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்குமா. இந்த சீன்லாம் பார்க்க சூப்பரா இருக்கும். அப்ப வந்துட்டு இந்த பாம்பு கத்தி கர்ஜனை போடுமா. எல்லா டைனோசர்ஸ் அட்டாக் பண்ண வரும்போல ஒரு டைனோசர் வந்துட்டு அவங்க அம்மாவையும் அந்த குட்டி மனுஷ குட்டியை பார்த்துட்டு ஓடுமா. அப்ப வந்துட்டு இந்த பாம்பு வந்துட்டு ஓடும்போது புடிச்சு இழுத்துரும் பாம்பு. புடிச்சு இழுத்து எல்லாரையும் போட்டு அடிச்சு துவைச்சிட்டு இருக்குமா. அப்ப நிறைய டைனோசர்ஸ் வந்துட்டு பாம்பை வந்து ஒன்று கட்டி ரவுண்டு கட்டி அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். பாம்பால எதுவுமே பண்ணவே முடியாதா. இந்த பையன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே வந்துட்டு ஓடிட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஓடி தப்பிச்சு போயிடுவாங்க. இந்த பாம்பு பார்க்கவே பாவமா இருக்கும். சீன்ல பயங்கரமா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே செத்து கிடக்குற மாதிரி கட்டுவாங்க. சீனை கட் பண்ணா அப்படியே இந்த அம்மாவும் மனுஷக்குட்டியும் பேசிட்டு இருப்பாங்க. என்னாலதானே இந்த பாம்பு செத்து போச்சு, நான் தான் எல்லாருக்கும் காரணம், மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்துட்டு இந்த சீனை கட் பண்ணா இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு நிறைய டைனோசர்ஸ் எல்லாம் அந்த குட்டி பைய பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த கேமரால வீடியோ பிடிச்சிருப்பாங்களா, அது அப்படியே வருமா பிளாஷ்ல அவன் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த பைத்தியக்கார பையன் அதான் வில்லன் இருக்காங்களா, அவன் வந்து நின்னுட்டு இவன் கத்தி கழுத்துல தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாரும் போகாதீங்கடா, எனக்கு பணம் வேணும்டா, நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும்டா, என் கூட இருங்கடா, ப்ளீஸ்டான்னு கத்திட்டு இருக்கும்போல அந்த இண்டோமினஸ் ரெஸ் வந்துடும், அதாவது டைனோசர் வந்துடும். அது வந்துட்டு இது பண்ணும்போது இவன் வந்துட்டு என்னைய மிதிக்காத அப்படின்னு கத்தி கையை நீட்டிட்டு இருப்பானா, அதை நசுக்கிட்டு போயிடும். செகண்ட் ஹீரோ வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு நேரா போயிட்டு இருக்காரு. அப்ப வந்துட்டு இந்த டைனோசர் மறைஞ்சிட்டு வந்து அட்டாக் பண்ணுமா. அப்ப இவர் வந்துட்டு நேரா போய் மழையில விட்டு சொருகிடுவாரா. அப்புறம் எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்ப வந்துட்டு இந்த இண்டோமினஸ் ரைஸ் வந்துட்டு சாலி சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாரும் சாப்பிட வரும்போது இந்த ஸ்னேக் வந்துட்டு வரும் பாருங்களேன். அந்த டைட்டன், இந்த டைட்டன் வந்துட்டு 2 டைட்டன் அப்படியே செம்மையா வந்துட்டு சண்டை போட பாருங்களேன். ஸ்டார்டிங் சீன்ல காட்டின மாதிரி காட்டியிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். எல்லாருமே வந்துட்டு தப்பிச்சு வருவதுக்காண்டி இது பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டைனோசர் வந்து கடிக்க வருமா. அப்படின்னு ஸ்னேக் பிடிச்சி இழுத்து அடின்னு அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஸ்னேக்கால அதுக்கப்புறம் முடியாது, அந்த டைனோசர் போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். அப்ப வந்துட்டு அந்த அம்மா, அதாவது மனுஷக்குட்டியோட அம்மா வந்துட்டு இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க, இதை தூக்கி வச்சுட்டு நான் இதை கொண்டு போய் அங்க வச்சு வெடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, அதாவது குட்டி ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு போவாங்க. இவர் வந்துட்டு அம்மா அம்மான்னு கத்திட்டே இருப்பாங்களா. அவர் வந்துட்டு போயிடுவாங்க. போயிட்டு வந்துட்டு அந்த டைனோசர் கிட்ட போயிட்டு கால்லாம் இது பண்ணி விட்டுருவாங்க. அந்த தாத்தா வந்துட்டு பட்டன் நமக்கு வரா, இந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகாதா, போச்சு பட்டன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அதாவது நம்ம டிரைவர் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு தீப்பந்தை ஏத்தி போயிட்டு இருக்கும்போதே அசிஸ்டன்ட், அந்த தாத்தாவோட அசிஸ்டன்ட் பிடிக்கிட்டு இவ ஓடுவா. ஓடி வைப்ப இது பண்ண போகும்போது வந்துட்டு கல்லு தடுக்கி விட்டு கீழே விழுந்துருவாளா. அது வந்துட்டு கீழே விழுந்துரும். அப்ப நம்ம ஹீரோ, அதாவது மனசுக்குட்டி இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு போயிட்டு வேகமா ஓடுவாரு. ஓடும்போது அவரோட அந்த கால்ல மாட்டிருக்கிறதுல கீழே விழுந்துரும். அப்படின்னு ஓடுவாரு. அப்பதான் ஒரு சீனை கட்டுவாங்க. நம்ம ஹீரோவோட கால் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ல தானே அப்படி ஆயிருக்கும். அப்ப வந்துட்டு அவங்க அம்மா முதுகுல அடிபட்டுருக்குன்னு கேட்பாங்கல்ல, மேல இருந்து பெரிய தூண் விழுங்க போகும்போது அவங்க அம்மா தான் விழுந்து காப்பாத்து, அதனாலதான் அவங்க அம்மாக்கு அந்த காயம் ஏற்பட்டிருக்குமா. அந்த சீனை தான் காட்டுவாங்க. அப்ப அவங்க அம்மா வந்துட்டு நான் உன்னை என்னைக்குமே காப்பாத்துவேன்னு சொல்லியிருப்பாங்களா. அதை வந்து நினைச்சு இவனையே பார்த்துட்டே இருப்பாங்க. மனசுக்குட்டி வேகமா ஓடி அந்த தீப்பத்தை தூக்கி அந்த டைனோசர் 2 டைட்டனும் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி தூக்கி வீசிடுவானா. செம்மையா இருக்கும் அந்த சீனு. தூக்கி வீசும்போது அது அப்படியே அந்த இதில் மேல எக்ஸ்ப்ளோஷன் மேல பட்டு பெரிய வெடிச்சு போய் டைனோசர் இதாயிரும். அப்ப வந்துட்டு அந்த எக்ஸ்ப்ளோஷனோட தாக்கத்தால இவன் போய் அப்படியே பறந்து போய் விழுந்துருவானா. விழுந்து எந்திரிக்கவே மாட்டான், பேச்சு மூச்சே இல்லாம இருப்பான். அது பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஸ்னேக் இருக்கு இல்லையா, அந்த இண்டோமினஸ் ரெக்ஸை போட்டு கொன்றும். கொன்னுட்டு வந்து பார்த்தா இந்த மனுஷக்குட்டி வந்து பேசாம ஒண்ணுமே இல்லாம கம்முன்னு கிடப்பான். அப்ப அவங்க அம்மா வச்சு அழுதுட்டு இருப்பாங்களா. எந்திரான்னு அழுதுட்டு இருக்கும்போல இந்த ஸ்னேக் வந்துட்டு அந்த மனுஷக்குட்டி கிட்ட போய் ஒரு கர்ச்சிக்கும் பாருங்களேன். அப்ப வந்துட்டு இவன் அப்படியே அந்த இம்பாக்ட்னால அப்படியே கண்ணை விழிச்சு
உடனே எந்திரிச்சிருவான். அந்த சீன் பார்க்க சூப்பரா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க அந்த ஸ்னேக்கு. இந்த ஸ்னேக் வந்துட்டு இவன் எந்திரிக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு, இவன் அந்த ஸ்னேக்க பார்த்து சிரிப்பானா, அப்படியே வந்து ஒரு பெரிய கர்ஜனை போடுமா, அப்படியே இந்த சீன் இங்க வந்து முடிப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ வந்துட்டு வழக்கமான நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பான். அவனோட கால்லாம் சூப்பராவே சரியா இருக்குமா. அந்த சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. பார்க்கவே ஹாப்பியா இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் பார்த்துட்டு இருப்பானா டிவிய. அங்க வந்துட்டு அந்த தாத்தா இருக்காரு இல்லையா, அவரும் அவரோட அசிஸ்டன்ட் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டைனோசர் பார்க்கணுமா, டைனோசர் இருக்கு. இன்டாமினிஸ் பார்க்கணுமா, இன்டாமினஸ் ரெக்ஸ் இருக்கு. பாம்பு பார்க்கணுமா, பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா, அப்படின்னு சிரிச்சுட்டு வந்துட்டு போவோம். அதோட இந்த சீன் நீங்க ஸ்னேக்கையும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அம்மா பையனோட போட்டோ வச்சு இந்த படத்தை முடிச்சிருவாங்க. ஓகேப்பா, எல்லாரும் இந்த படத்தை பார்த்து முடிச்சாச்சா? இந்த படம் வந்துட்டு நான் எப்படி வாய்ஸ் ஓவர் பண்ணேன், நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், எப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன், அப்புறம் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் வந்துட்டு காமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் ஐக்கான ஆன்லயே வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உடனுக்குடனே வரும். நம்ம வீடியோஸை உடனே நீங்க பாப்பீங்க. ஓகேவா? இப்ப வந்துட்டு அடுத்து என்ன படம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். நானே ஒரு சூப்பரான படத்தை வந்துட்டு நான் போடுறேன். இந்த சேனல் வந்துட்டு இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள நான் எப்படியாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான வழியை தான் நான் பார்க்க போறேன். எனக்கு எக்ஸாம்ஸும் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் இந்த சேனல்ல வந்து ரொம்ப அக்கறை காட்டி ஒரு நல்ல ஒரு எஃபோர்ட் போடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் நீங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா.